ஹாய்ங்க. டுடே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் மதியத்துக்கு லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் சட்னியும் தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு தான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் குழம்பு வைக்க கொஞ்சம் டைம் ஆனதுனால அம்முக்கு தேங்காய் சாதம் கிளறி அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூல் அனுப்பியாச்சு. ஸோ பூண்டு குழம்பு இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அது எப்படி வைக்கலான்னு சிம்பிளாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 5 முழு பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ உரித்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து முக்கியமாக ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோங்க. அதுதான் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். அந்த பேஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடாயில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வெந்தயம், மிளகு, சீரகம் 3மே அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா வறுத்துட்டு வரமிளகா 3 போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த உரித்து வச்ச பூண்டும் சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 20 பல் எடுத்துக்கிட்டு அதையும் அந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அதில் கருவேப்பிலை, தக்காளி வந்து புளிப்புக்கு தேவையானது ஒரு 2 தக்காளி பழம் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா இதை புளி நிறையா சேர்க்க போகிறதுனால தக்காளி பழம் கம்மியாக 2 சேர்த்துட்டிங்கன்னா போதும். இது எல்லாமே நல்லா வணக்கிட்டு இது நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் கடாயில் மெயினான வந்து இதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறது தாங்க ரொம்பவே டேஸ்ட்டை கொடுக்கும். நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. 5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து கடுகு, வெந்தயம், வரமிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு உரித்து வச்ச அந்த பூண்டும் சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதையும் நல்லா வணக்கிட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி நல்லா கொதிய விடுங்க. புளிப்பு வந்து புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றி அதையுமே நல்லா கொதிய வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே எடுத்துருங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.